பலர், சிலர் இல்லை பலர் மறைந்தவர்கள் பெயரில் இன்னும் ஓஏபி சென்று கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி பலர் மறைந்தவர்கள் பெயரில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. 2015-16 அந்த வெள்ளம் வந்தபோது NDRF தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் SDRF ரெண்டிலும் இருந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதித்துறை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் கண்காணிப்பில் இருக்கிற நிதியிலிருந்து எடுக்கப்பட்டு அவங்க பெயரில் இருக்கிற சேமிப்பு கணக்கில் மாற்றி வைத்து விட்டார்கள். அது நிஜமாவே செலவாச்சா இல்லையா, என்னைக்கு எப்போ என்றதெல்லாம் இந்த தகவல்லாம் திருப்பி வரமாட்டேந்து CAG ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ஒரு பத்தி எழுதியிருக்கிறார்கள். பல மடங்கு நகைக்கடன் அதிகரிச்சிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். அது நான் எந்த மாவட்டம்னு சொன்னால் நீங்கள் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க, அதனால் நான் சொல்லலை. பொதுவாக இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் அவ்வளோவா அதிகரிக்கலை. உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்துக்கு சேலத்தில் பயங்கரமாக அதிகரிச்சுது. அதனால் சில மாவட்டங்களில் ரொம்ப கூடுதல் அதிகரிச்சுது. அதுவே ஒரு வார்னிங் சைன், ஒரு எச்சரிக்கை, ஒரு ரெட் லைட், ஏதோ எப்படி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு போய் 1 லட்சம் மேல் கவரில் நகையே இல்லாமல் கவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க நகை இருக்க மாதிரி. ஒரே குடும்பத்தில் 10 வங்கியில் பல கோடி ரூபாய்க்கு சேர்த்து எடுத்திருக்காங்க. மீன்வளத்துறையில் சுனாமி வந்த வருடத்துக்கு பிறகு, அடுத்த வருடம் சுனாமி வந்தது 2005-6 ஒதுக்கப்பட்ட நிதியில் 50%மோ 60% தான் செலவு பண்ணப்பட்டது. இது அறிக்கையில் இருக்குது. அது பொதுக்கணக்கு குழுக்கு வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ நாங்கள் கூப்பிட்டு கேட்குறோம், என்னங்க இது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாம் நிர்வாகம் கரெக்டு. சுனாமிலேருந்து ரிக்கவரி வரும்போது தேவை மிகவும் அதிகரிக்கணும்ல, டீசலுக்கு, போட் ரிப்பேருக்கு, கட்டுறதுக்கு, வீட்டுக்கு. அப்போ அந்த வருஷமும் செலவுப்படுத்த முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? செயல்திறன் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். சார், சமீபத்தில் அம்மா உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் 4000 பேர் ஆட்குறிப்பு செய்யப்பட்டாங்க. ஆனால் இதை பற்றி வந்து ஒரு 2 அமைச்சர்களும் சொல்கிறது வந்து இது நிதி பற்றாக்குறை மற்றும் நிர்வாக கோளாறின் காரணமாக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ தற்போது அம்மா உணவகத்தோட நிதி எப்படி இருக்குது, அதோட இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. அந்த அளவுக்கு ஒரு திட்டத்தோடைய நிதியும் நான் தினம் பார்க்குற ஆள் இல்லை. கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இது வரைக்கும் இந்த தகவல் எனக்கு வந்ததில்லை, நான் இது கவனித்ததில்லை. எங்கள் தலைவர் கலைஞர் எங்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து சொன்னார். சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற மாண்பு முதலமைச்சர், எங்களுடைய கழகத் தலைவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறவர், ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு முக்கிய கொள்கை தத்துவம் சொன்னார். வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் அரசாங்கம், டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட். அந்த வெளிப்படைத்தன்மை பல வகையில் அரசாங்கத்துக்கு அழகு. ஒன்று, மக்களுக்காக நடக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற அரசாங்கம் மக்களுடன் தொடர்ந்து தகவல் பரிமாறி அவங்களுடைய கருத்து கேட்கறது ஒரு கடமை. இரண்டாவது, எந்த அளவுக்கு தெளிவும் வெளிச்சமும் ஒரு செயலில், ஒரு திட்டத்தில், ஒரு அரசாங்கத்தின் மேல் படுதோ அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தப்படும். ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சன்லைட் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். வெளிச்சம் வர வர சீர்திருத்தம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பல முறை கூறியிருக்கிறோம். குறிப்பாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது சில கருத்துக்களை, சில முயற்சிகளை முன்வைத்தோம். அதில் 5 முக்கிய பங்கு இன் ரிஃபார்ம்ஸில் நம்ம சொன்னோம். இம்ப்ரூவிங் சென்டர் ஸ்டேட் ஃபிஸ்கல் ரிலேஷன்ஸ் இன்க்ளூடிங் GST, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கிற உறவை சிறப்பிக்கிறது, தகவல், வரி, GST உட்பட்டு. இரண்டாவது, இன்க்ரீசிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, செயல்திறனையும் தணிக்கை மற்றும் கேட்குற ஒரு சக்தியையும் அரசாங்கத்துக்குள் அதிகரிக்கிறது. மூன்றாவது, டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ்,
4வது அரசாங்கத்துடைய, அதாவது மக்களுடைய அரசாங்கத்துடைய சொத்தையும் ரிஸ்க் இடர் மேலாண்மையும் சிறப்பிக்கிறது. இறுதியாக சட்டமன்றத்துடைய திறனையும் செயல்பாட்டையும் உட்கட்டமைப்பையும் சிறப்பிக்கிறது. இந்த அடிப்படையில் முக்கியமாக இதுவரைக்கும் 2 முயற்சிகளின் ஒரு பலன்களை கூற விரும்புகிறேன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். முதல்ல ஒன்று சொல்லியிருந்தோம், நிறைய இடங்களில் செலவு பண்ணப்பட்ட அப்படின்னு கணக்கில் காமிக்கும். ஸோ மனிஸ் தட் ஹவ் பீன் ஷோன் as spent in the accounts of the state are actually residing in some other accounts. அரசாங்கத்துடைய நிதித்துறையோடைய கண்காணிப்பில் இல்லாமல் பல்வேறு இடங்களில் அந்த நிதி இன்னும் உறங்கிக் கொண்டு இருப்பதாக பல ஆண்டுகளில் தணிக்கை குழுவின் அறிக்கைகள், அதாவது இது ஆக்சுவலாக தணிக்கை கொடுக்கக்கூடாது, கணக்கு குழு சிஏஜிக்கு அடியில் 2 குழு நடக்குது. ஒன்று அக்கௌண்டன்ட் ஜெனரல், ஒன்று ஆடிட்டர் ஜெனரல். ஸோ கணக்கு குழுவோடைய ஆண்டுதோறும் வர்ற இது 15, 16, 16, 17, 17, 18 இந்த மாதிரி ஆண்டுதோறும் வர்ற கணக்குகளிலும் அதற்கு பிறகு வர்ற தணிக்கை அறிக்கைகளிலும் இந்த மாதிரி பணம் பல இடங்களில் உறங்கி இருக்கிறது, செலவு பண்ணாமல். இல்லை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல என்ன நடந்துச்சு, இங்கேருந்து மாற்றப்பட்டது, அது செலவு பண்ணப்பட்டதா இல்லையா, முறையாகவா இல்லையா என்று பல ஆண்டுகள் இந்த மாதிரி அறிக்கையில் பார்த்ததனால் ஒரு சிறப்பு முயற்சி, கிரியேட் அ ஸ்பெஷல் டீம் வித் த சீனியர் ஆஃபீஸர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இங்கே என் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மரியாதைக்குரிய கூடுதல் தலைமை செயலர் நிதி செயலர் திரு கிருஷ்ணன் அவர்களும், இங்கே இந்த சிறப்பு குழுவுக்கு தலைவராக இருக்கிற ஸ்பெஷல் செக்ரட்டரி ரீட்டா அவர்களும் இங்கே கூட இருக்கிறார்கள், இந்த பணியில் ஈடுபட்டவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி இதில் போய் என்னென்ன நிதி எங்கெங்கே இருக்குது, எதெல்லாம் திருப்பி பெறலாம் அரசாங்கம், ஏன்னா அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு இனிமேல் செயல்படுத்த முடியாது, இந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிக்கலாம்னு டியூவல் ட்ராக், ஒரு புறம் அரசாங்கம் துறைகளிலிருந்தும் இன்னொரு புறம் வங்கிகளிலிருந்தும் இந்த தகவலை தீட்டி, இதனால் இதுவரைக்கும் செலவு பண்ணப்படாத, செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லாத நிதிகளெல்லாம் திருப்பி பெறப்பெற்று பாக்கி நிதிகளை அவசரமாக கவனத்துடன் என்ன எண்ணத்துக்காக வழங்கப்பட்டதோ நிஜமாகவே அந்த செயல்பாடு நடந்து அதனால் மக்களுக்கு பலன் கிடைக்கணும். அதே சமயம் அரசாங்கத்துக்கு செலவு பண்ண அதிகாரம் இல்லாத நிதிகள் திரும்பி பெற வேண்டும் என்ற சூழ்நிலையை ஆராய்ச்சி பண்ணி எடுப்போம் என்று. அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நான் கூற வேண்டியது சுமார் 2000 கோடி ரூபாய், அதாவது 2000 கோடி ரூபாய் ஏற்கனவே கணக்கில் செலவுப்பட்டதாக இதுவரைக்கும் நாங்கள் நினைத்தது திருப்பி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அது திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு தினம் தினம். இது முதல் கட்டம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கிற தகவல் 2 வகையில் எங்களுக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிறது, இன்னும் இதில் பலன் கிடைக்கும். முதல், அரசாங்க துறைகளிலிருந்து வர்ற தகவலும் வங்கிகளிலிருந்து வர்ற தகவலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அதனால் ஏற்கனவே சிஸ்டத்தில் இன்னும் நிறையா குழப்பம் இருக்குது, இது திருத்தினால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வருது. 2வது, எண்ணிக்கை, ஆக்சுவல் நம்பர்ஸை பார்த்தா இன்னும் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, இன்னும் நல்ல விளைவுகள் எதிர்காலத்தில் வரும். 2வது முக்கியமான நான் கூற வேண்டியது, இந்த டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு தகவல்களை தீட்டி, அரசாங்கத்திடம் இருக்கிற தகவல்களை தீட்டி ஒன்றிணைத்து இன்டகிரேட் அண்ட் கிராஸ் ரெஃபரன்ஸ், ஒன்றுக்கு ஒன்று முரண்பாக இருக்கா இல்லை ஒத்துமையாக இருக்கா அப்படின்னு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதனால் பல திட்டங்களை பல வியூகங்களை சிறப்பிக்கலாம் என்ற ஒரு முயற்சி ஆரம்பித்தோம். அது முதலமைச்சர் அவர்கள் பல முறை பல சட்டமன்ற விவாதங்களில் குறிப்பாக பேசியிருக்கிறார், மற்றும் அமைச்சர்கள், துறை அமைச்சர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதில் சில உதாரணங்களை மற்றும் இன்றைக்கி காமிச்சிருக்கிறோம். அந்த டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் பியூரிட்டி ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு சிறப்பாக பலன் கொடுத்துருக்கு, ஒரு 4 உதாரணம் சொல்கிறேன். முதல் உதாரணம்,
அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் இருந்த குளறுபடிகள் எல்லாம் நிறைய தெரிய வந்து ஏற்கனவே ஒத்தி வைக்கப்படாத கடன்களை சீர்திருத்தி எதெல்லாம் தகுதி இல்லை என்று கண்டுபிடிச்சி பிரித்ததனால் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு வந்தது. இரண்டாவது, பலர் கூறியிருக்கிறது போல் நகைக்கடன் தள்ளுபடியில் அந்த ஆய்வில் பல தவறுகள் தெரிய வந்து அதனால் ஒரு கணிசமான தொகை அந்த தவறான கடன் பெற்றவர்களுக்கு, தவறான தகவல் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு, இன்னும் உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கேட்கும்போது, அதை இழப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிறுத்தி வைத்தது. அதுவும் மக்களுக்கு பெரிய பலன் அளித்திருக்கு. அதே மாதிரி சிவில் ரெஜிஸ்டர், அதாவது பிறப்பு, இறப்பு, கல்யாணம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிற ஏடு, இந்த ரெஜிஸ்டர், இதை வச்சு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது தெரிய வருது பலர் சிலர் இல்லை பலர் மறைந்தவர்கள் பெயரில் இன்னும் ஓஏபி சென்று கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி பலர் மறைந்தவர்கள் பெயரில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இதுவரைக்கும் அரசாங்கத்திடம் தகவல் இல்லை. இதனால் எங்களுக்கு 2 வகையில் நன்மை தெரிகிறது. ஒன்று, தவறான இடங்களில் நிதியை வீணாக செலவு பண்ணக்கூடாது, நியாயத்திற்கு ஏற்ப. எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லோருக்கும் எல்லாம், சமூக நீதிக்கும் பொருளாதார நியாயத்துக்கும் ஏற்ப, பொருளாதார நியாயத்துக்கு ஏற்ப தவறுனவர்களுக்கு பணம் போகக்கூடாது, இல்லை அரிசி போகக்கூடாது, இதையெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் அந்த சேமிப்பு அரசாங்கத்துக்கு பெரிய வேறு செலவுக்காக நாங்கள் எடுக்காமல் இன்னும் தகுதியானவர்கள் எங்கெல்லாம் இருக்கார்கள் என்று கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போய் செலுத்துறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. செயல்படுத்தி காட்டிகிட்டு இருக்கோம். எங்கள் உலக ஆலோசகர்கள் கொடுத்த அறிவுரையின்படி முதலமைச்சர் ஒரு உத்தரவிட்டார். உடனடியாக முதியோர் பென்ஷன் எண்ணிக்கையை 10% அதிகரிக்கணும். ஏன்னா நிறைய தகுதி உள்ளவர்கள் இன்றைக்கு பெறாமல் இருக்கிறார்கள் என்று தகவல் வருது என்று முதலமைச்சர் கொடுத்த ஒரு கட்டளையின் அடிப்படையில் அதை அதிகரித்தோம். இன்றைக்கு பார்த்தா இந்த தவறெல்லாம் நிறுத்துவதனால் அந்த மொத்த செலவு ஓரளவுக்கு குறையும், கூடுதல் செலவு குறையும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த தொகையோடைய கணிசம் மாத்திரம் நான் என்னன்னு காமிச்சிடுறேன், ஒரு சுட்டி காட்டுறேன். நம்ம பெட்ரோல் 3 ரூபா குறைச்சோம். 2.6 கோடி மக்கள் 2 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு 3 ரூபா மாநில மதிப்பு கூட்டு வரி விஏடியை குறைத்தால் பலன் கிடைக்கும் என்று எண்ணத்தில் முதலமைச்சர் குறைக்க சொன்னார். அப்போ நாங்கள் கணிப்பு போட்டோம். இதனால் சுமார் 1150 கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபா ஆண்டுக்கு இழப்பு வரும். அதே போல் இல்லம் தேடும் கல்வி திருப்பி எங்கள் உலக பொருளாதார ஆலோசகருடைய வலியுறுத்தலில் திருப்பி சொல்லி சிறப்பித்து அதில் 200 கோடி ரூபா முதல் கட்டமாக செலவு பண்ணுறதாக திட்டமிட்டு அது இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ 1200 சேர்த்து வச்சா 1400 கோடி. இன்றைக்கே நான் சொல்கிறேன் 2000 கோடி திருப்பி பெறப்பட்டிருக்கு. இன்னும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இதை இன்னும் நீடித்தால் சிறப்பாக கிடைக்கும். அதனால் அடுத்த மார்ச் 31 வரைக்கும் இந்த குழுவின் செயல்பாட்டை ஒரு இன்டர்னல் ஆர்டர்னால் நீடிச்சிருக்கிறோம். கடைசியாக நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இது திருப்பி நடக்கக்கூடாது என்ற வகையில் ஒரு மாற்றம் கொண்டு வருவது முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டிலேருந்து இன்னுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக, திட்டத்துக்காக ஒரு வாரியமோ இல்லை ஒரு துறையோ இல்லை ஒரு எந்த நிர்வாகமோ, அரசாங்கத்துக்கு பணம் வாங்குகிற நிர்வாகமோ பட்ஜெட் மீட் பண்ணுறதுக்கு, இதில் கொஞ்சம் அக்கௌண்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதில் நான் ஒரு அறிக்கை நாளைக்கு வெளியிட இருக்கிறேன், ஒரு ஆர்டிக்கல், ஒரு எஸ்ஏ, கட்டுரை. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி திருப்பி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கும் வகையில் இந்த வருடம் நிதித்துறையில் முதலமைச்சரிடம் ஒரு உத்தரவு பெற்று
புது விதிமுறையை கொண்டாட போகிறோம். இன்னுமே பட்ஜெட்டை மீட் பண்ணுறதுக்காக அவசரமாக ஏதாவது செலவு ஏதாவது காரணத்துக்காக பணத்தை மாற்றணும் என்றால் நிதித்துறையோட ஒப்புதல் இல்லாமல் பேங்க்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கள் வெப்சைட்டில் பண்ணாமல் அந்த கணக்கு எங்கள் கண்ணில் தினம் இருக்கிற அளவுக்கு பண்ணாமல் மாற்ற முடியாது என்ற ஒரு புது விதிமுறையை கொண்டாந்து இந்த பணம் மேனேஜ்மெண்ட் கேஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை மிகவும் சிறப்பிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. அது உறுதியாக செயல்படுத்த போகிறோம். ஆனால் எல்லாம் சேர்த்து வச்சு நான் சொல்கிறதுன்னா, நிறைய இடத்துல விவாதம் கொள்கை அடிப்படையில் மட்டும் இல்லை தத்துவம் அடிப்படையில் மட்டும் விவாதம் நடக்குது. உதாரணத்துக்கு பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் போது ஏன் இதுக்கு கம்மி அதுக்கு கூடுதல் எப்படி இது வந்துச்சு வரலன்னெலாம் சொல்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய செலவுக்கு திட்டத்தை விவாதிக்கிறோம். ஆனால் ஒரு வருஷம் கழித்து அந்த கணக்கை பார்க்கும்போது ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது 8 மாதம் இல்லை 9 மாதத்தோடைய அடிப்படையை வச்சு இன்னும் எதிர்பார்ப்பு கணிப்பை வச்சு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு பண்ணுறோம். ஃபைனல் அக்கௌண்ட் வருது 2 வருஷம் கழித்து வருது. பட்ஜெட் கொடுத்த தேதிக்கும் இறுதி கணக்கு வர தேதிக்கும் 2 வருஷம் கழித்து வருது. இப்போ இன்றைக்கி நான் காமிச்சிருக்க தகவலில் தெரிஞ்சுக்கலாம், இறுதி கணக்கும் இறுதியே இல்லை. எங்களுக்கு அரசாங்கத்துக்கு பழைய காலத்தில் தெரிஞ்ச இறுதியை தவிர நீங்கள் இறுதியாக செலவு பண்ணப்பட்டதுன்னு நீங்கள் வச்சுருக்க கணக்கு ஆக்சுவலாக வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் இருக்க முடியும். இதனால் நான் கூற வேண்டியது, எந்த அளவுக்கு கொள்கை தத்துவம் இந்த விவாதம்லாம் முக்கியமோ, வெளிப்பாடு ரிசல்ட்ஸ் விளைவுகள் முடிவுகள் இந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்திலும் நம்ம ப்ரெஸ்லையும் கவனம் செலுத்துவதில்லை என்று ஒரு ஒரு உண்மை தெரிய வருகிறது. ஏன்னா இத்தனை ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் எத்தனையோ உதாரணம் சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2015-16 அந்த வெள்ளம் வந்தபோது NDRF தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் SDRF ரெண்டிலும் இருந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதித்துறை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் கண்காணிப்பில் இருக்கிற நிதியிலிருந்து எடுக்கப்பட்டு டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர்ஸ், அதாவது அவங்களுக்கு எடுத்து செலுத்துகிற உரிமை இருக்கிற அதிகாரிகளால் அவங்க பெயரில் இருக்கிற சேமிப்பு கணக்கில் மாற்றி வைத்து விட்டார்கள். அது நிஜமாவே செலவாச்சா இல்லையா, என்னைக்கு எப்போ என்றதெல்லாம் இந்த தகவல்லாம் திருப்பி வரமாட்டேந்து CAG ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ஒரு பத்தி எழுதியிருக்கிறார்கள். இது பொது வேளையில், அதாவது இட்ஸ் பீன் இன் த பப்ளிக் டொமைன் ஆல் தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபார் 4, 5, 6, 2, 3 years. ஸோ திஸ் இஸ் நாட் சீக்ரெட், திஸ் இஸ் பப்ளிக். பொது வழியில் இருந்த தகவல் வைத்து செயல்பாடு இதுவரைக்கும் நடக்கவில்லை. எங்கள் முதலமைச்சருடைய அடையாளமே அந்த உழைப்பு 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 என்றதனால் வரும் விளைவு 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 மக்களுக்கு பலன் சேரணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் யாரும் எடுத்ததில்லை. இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறது உறுதியாக வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் முழு படம் நிறைய பாக்கி இருக்குது. அந்த முழு நம்பிக்கையோட இந்த இன்டரிம் ரிசல்ட்ஸ் தற்காலிக முடிவுகளை விளைவுகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அதோடு நான் முடிச்சுக்கிறேன். எதுவும் கேள்வி இருந்தால் நான் பதில். மாவட்ட நிர்வாகம் மட்டும் இல்லைங்க, பல வாரியங்களில் பல துறைகளில் பல இடங்களில் இது ஐ ஒன்ட் ஒன்லி புட் இட் டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். சில சமயம் போர்டில் இருக்கலாம், சில சமயம் துறையில் இருக்கலாம், சில சமயம் வேறு இடத்துல இருக்கலாம். DDOs டிராயிங் அண்ட் டிஸ்பர்சல் ஆஃபீஸர்ஸ் வெவ்வேறு பல 100 பேர் இருக்காங்க. மொத்தமே 38 மாவட்டம் தான் இன்னைக்கு கூட இருக்குது. ஸோ அரசாங்கத்துடைய நிதி பகிர்கிறதில் பல பேருக்கு பங்கு உண்டு. எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் தனிப்பட்ட வகையில் மாவட்டத்தை மாத்திரம் நான் சொல்ல. ஒன்று. ரெண்டாவது, இது உறுதியாக ட்ரெய்லர் தான். எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தகவல் இதை விட பல மடங்கு இன்னும் தெரிய வேண்டி இருக்கிறது. முக்கியமாக நான் சொல்கிற முக்கிய தகவல், அரசாங்கத்திடம் வந்த தகவலும், அதாவது துறை ரீதியாக நாங்கள் எடுத்த சர்வே வந்த தகவலும்
வங்கிகளில் வந்த தகவலும் மிகவும் பெரிய வேறுபாடு இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கே இன்ஸ்டிடியூஷனல் மெமரி என்றது அவ்வளவா இல்லையா என்ற வருத்தம் வருகிறது. ஏன்னா எல்லா துறையிலையும் அதிகாரிகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள்ல. அதனால் பணத்தை மாற்றி வச்ச அதிகாரி அந்த துறையை விட்டுட்டோ அந்த மாவட்டத்தை விட்டுட்டோ போன பிறகு புதுசாக வர்ற ஆளுக்கு அது உண்மை தெரியுதா இல்லையா, இருக்குன்னு தெரியுதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலை. இங்கே சொல்கிறாங்க 1 ரூபான்னா இங்கே சொல்கிறாங்க 3 ரூபா. அப்போ எங்கே எவ்வளோ இது வேறுபாடு வருது? அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னும் நிறையா இதில் கண்டுபிடிக்க பெரிய திருப்பி வாங்குகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நான் சொல்கிறேன், நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ விவாதம் நடக்குது பட்ஜெட் போது, ஏன் இவ்வளோ தான் ஒதுக்குனீங்க அவ்வளோதான் ஒதுக்குனீங்க, நிஜமாவே இது சமூக நீதியா என்னமோலாம் கேள்வி வருது. யாராவது 2 வருஷம் கழித்து இந்த கணக்கை திருப்பி போய் எடுத்து நீங்கள் சொன்னீங்களே 1000 கோடி பண்ணுறீங்கன்னு, நிஜமாவே 1000 கோடி பண்ணீங்களான்னு யார் போய் பார்க்குறேன்? அதுவும் பார்க்குறதில்ல. அது பார்த்தாலும் அந்த கணக்கில் 800 900 சொல்லியிருந்தால் அது நிஜமாவே செலவு பண்ணப்பட்டதா இல்லை இந்த கணக்குலேருந்து தூக்கி ஏதோ கணக்கில் வச்சதுனால் இன்னும் மக்களுக்கு பயனடையவில்லையா அப்படின்றது. ஸோ ஒரு மெயின் இங்கே மூல கருத்து இங்கே விளைவு தான் முக்கியம். பாக்கியெல்லாம் கருத்தில் அடிப்படையில் ஹேஷியத்தில் திட்டத்தில் என்னென்னமோலாம் பேசுகிறோம். யார் போய் கவனிக்கிறா நிஜமாவே என்ன தான் நடந்தது? அந்த ஒரு நோக்கமே மாறணும். we have to focus on outcomes, not just design, not just intent, not just ideas. விளைவு செயல்பாட்டில் முடிந்துதா அப்படின்னு தெரியும். சொன்ன உதாரணம் சொல்கிறீங்களா? அதில் அந்த கணக்கெல்லாமும் இந்த கணக்கில் இருக்குது. சில 1000 வங்கி கணக்குகள் ஆய்வில் இருக்கிறது. 1 2 இல்லைங்க, சில 100 இல்லைங்க, சில 1000. அதனால் படிப்படியாக என்னென்ன தெரிய வருதோ அதை எப்படி திருத்துறது, எப்படி பயன்படுத்துறது, எப்படி சீர் செய்கிறது என்று முதலமைச்சரிடம் அறிவுரை பெற்று செயல்படுத்துவோம். குறிப்பாக அந்த 339 கணக்கு தனியாக நான் கணக்கு சொல்லலை, அதுலேயே 339 கணக்கு இருக்குது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற இப்போ தகவல் பல 1000 கணக்கு இருக்குது. நான் அரசியல் பேச விரும்பலை. நான் சொல்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் அடிப்படையாக சொல்கிறேன். இதில் சிஸ்டத்துலேயே பிரச்சனை இருக்குது. ஏன்னா சின்ன ஒரு நிறுவனம் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பப்ளிக்கு பங்கு விற்கணும் என்றால், பாம்பேலேயோ இல்லை இன்னும் சின்ன நாட்டிலையோ, அதோடைய அக்கௌண்டிங் விதிமுறைக்கு பேர் அக்ரூவல் அக்கௌண்டிங். அக்ரூவல் அக்கௌண்டிங்லாம் என்றைக்கு உங்களுக்கு சட்டப்படி இது செலவு பண்ணணுன்ற எண்ணம் வந்துருச்சோ, இல்லை வாங்கணுன்ற உரிமை வந்துருச்சோ, இல்லை கொடுக்கணுன்ற தேவை வந்துருச்சோ, அன்றைக்கே அக்கௌண்ட்டில் ஏற்றிடணும். அது என்றைக்கு கேஷ் ஆக்சுவலாக எக்ஸிட் பண்ணுறீங்க வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. இட் இஸ் கால்ட் அக்ரூவல் அக்கௌண்டிங். இதுதான் விதிமுறை உலகத்தில் இருக்க எல்லா பெரிய கம்பெனிஸ்க்கும், பெரிய மார்க்கெட்ஸ்க்கும், எல்லா பப்ளிக் கம்பெனிஸ்க்கும் எல்லாம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் கேஷ் அக்கௌண்டிங்கில் போகிறோம். என்றைக்கு பணம் ஆக்சுவலாக மாறுதோ அன்றைக்கி தான் கணக்கில் போடுறோம். அப்போனா இட் கிரியேட்ஸ் அ பெர்வர்ஸ் இன்சென்டிவ். ஒரு தவறை செய்வதற்காக ஒரு தேவை உருவாகுது. நிதியாண்டு முடியறதுக்குள் செலவு பண்ண மாதிரி காமிக்கணும் என்றதுக்காக அதை எடுத்து வேறு அக்கௌண்ட்டில் போடுறோம். போட்டுட்டு கணக்கில் காமிச்சிட்டோம், செலவாயிருச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இது நான் எந்த ஆட்சி, எந்த அரசாங்கம், எந்த மாநிலம், இது நான் சொல்கிறேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த சிஸ்டம் ஹஸ் காட் திஸ் ப்ராப்ளம். இதுக்கு மேல் என்ன பிரச்சனை? அந்த ஃபைனல் அக்கௌண்ட் வர்ற தேதி வருஷம் முடிஞ்சு 12 மாதம் கழிச்சு, அதாவது வருஷம் ஆரம்பத்துலேருந்து 24 மாதம் கழிச்சும் முடிஞ்சதுலேருந்து 12 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை சமர்ப்பிக்கிறோம் சட்டமன்றத்துக்கு. அப்போ அவ்வளோவா கவனமே படுறதில்லை. ஏன்னா அடுத்த ஆண்டோடைய பட்ஜெட் வந்துடுதில்ல, அதுதானே விவாதத்தில் பெருசாக ஓடுது. எவ்வளோ இப்போ புதுசு இது அது பழசை பற்றி யாரும் யோசிக்க. ஸோ இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்துனா நிறையா சிஸ்டமிக் லிமிட்டேஷன் இருக்குது. த கவர்மெண்ட் இஸ் நாட் டிசைன்ட்
to be an efficient spender of funds. ஒரு நிமிஷம் அதை முடிச்சிடறேன். ஸோ இதனால் நான் சொல்கிறேன், இது அரசியல் ரீதியாக மாத்திரம் சொல்ல, நான் வேணால் சொல்லுவேன், இந்த கடைசி அதாவது 2016 17 இது நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் நான் ஒரு உதாரணம் காமிச்சேன். நான் என்ன சொன்னேன், 2013-14 வரைக்கும் எல்லா அரசாங்கம், திமுக அரசாங்கம், மதிமுக அரசாங்கம் எல்லாம் ஃபோர்காஸ்ட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் வெறும் 3-4% தான் வித்தியாசம் வந்துட்டு இருந்துச்சு. கணக்கெல்லாம் ஒழுங்காக எழுதப்பட்டிருந்துச்சு. 14க்கு அப்புறம் திடீர்னு 20% 30% வேறுபாடு வந்துருச்சு. எப்படி இது இவ்வளோ மோசமாச்சு? அப்போ சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது கணக்குலேயே சம்மந்தம் இல்லை. அப்புறம் இந்த ஹிடன் அக்கௌண்ட்லாம் சேர்த்துனா எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த அடிப்படையை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அப்போ இப்போ இங்கே வந்து தெரிய வந்தது, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த 110 விதியில் திருப்பி நிதி ஒதுக்காமல் அறிவித்ததுனால் வந்த குளறுபடிகள்லாம் அதில் எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதெல்லாம் 2வது 3வது பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, இந்த சிஸ்டம் இஸ் நாட் டிசைன் ப்ராப்பர்லி. இட் அலவுஸ் இல்லை, இட் என்கரேஜஸ் திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் மூவிங் ஃபண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் சீர்திருத்தணும். அது நாங்கள் இந்த வருஷம் புது கம்ப்யூட்டரைசேஷன் மாடலும் அப்ரூவல் மாடலும் கொண்டாந்து இனிமே ₹1 கூட எங்கள் கண்காணிப்பில் இல்லாமல் நகர முடியாத அளவுக்கு கொண்டாட போகிறோம். இல்லை, அதாவது ஏற்கனவே இருக்கிற டேட்டா, குடும்ப அட்டை டேட்டா, சிவில் ரெஜிஸ்டர், ரேஷன் கடையில் இருக்கிற டேட்டா, இல்லை வேறு எங்கேயாவது நம்மகிட்ட ஏற்கனவே இபி டேட்டா, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தை இருந்த டேட்டாவெல்லாம் இணைத்து ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி நிஜமாகவே யாருடைய சூழ்நிலை என்ன. அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இந்த ₹2000 2 தவணையாக ₹4000 கொடுத்தம்போது நிறைய பேர் அரசு ஊழியர் உட்பட்ட அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. அதெல்லாம் திருத்தணும்னு அதுக்காகவே இந்த முயற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தெளிவாக்கிடுவோம். பலர் நான் வந்து ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பரை சொல்லிட்டேன்னா இது முடியும் போது வேறு நம்பராக இருக்கும். நிறையா பல ஆயிரம்னு வச்சுக்கோங்க, போதுமா? அதில் 2-3 பிரச்சனை இருக்குது. ஒன்றையும் குழப்பக்கூடாது. தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினருக்கு போக வேண்டிய ஸ்காலர்ஷிப் பணம் ஒழுங்காக போய் சேரலைன்னு பல வருஷமாக இது அக்கௌண்ட்லேயே தெரிய வந்து, அது நான் பொது கணக்குழுவில் 5 வருஷம் இருந்ததுனால ஆய்வு செய்ய வந்ததில் அடிப்படை தகவல் சரியான நபர்கிட்ட இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்கள் அந்த வெறும் ஆதி திராவிடர் பள்ளியில் மாத்திரம் இருக்க மாட்டாங்க, எல்லா ஸ்கூல்லையும் இருப்பாங்க. அப்போ அந்த மாவட்டத்தோடைய ஆதி திராவிடர் நல துறை அதிகாரி ஏற்கனவே அந்த லிஸ்ட்டை வச்சுருக்கணும். இல்லை போன வருஷம் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு கூடுதல் குறைத்தல்னு பண்ணணும். அது பண்ணாமல் ஒரு வருஷமும் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இது டைமில் போய் சேர மாட்டேங்குது. இதெல்லாம் எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம்ஸ். இது நல்லா தெரிஞ்ச ப்ராப்ளம். இதை நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கலை. அதே மாதிரி திருமண உதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நேரங்களில் இவங்க தங்கம் வாங்காததுனால், தங்கம் சரியான விலையிலையோ இவங்களுக்கு சரியான நிதி ஒதுக்க முடியலையோ, அதனால் சில வருடங்கள் தங்கம் வாங்காமல் கொடுக்காமல் இருந்தாங்க. அது செயல்திறனுடைய எக்ஸிக்யூஷனுடைய ப்ராப்ளம், நிதி ஒதுக்கின ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்கிறது ஆப்போசிட் ப்ராப்ளம். நிதி இருந்து அதை செலவு பண்ண முடியாமல் அதை செலவு பண்ண மாதிரி காண்பித்து விட்டு வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுருக்கு. அதற்கு பிறகு சில நேரங்களில் செலவாயிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைய நேரங்களில் அதற்கு பிறகு செலவாகாமல் பாக்கி இருக்குது. அதையெல்லாம் திரட்டி திருப்பி கொண்டார். தடுப்பது எங்களுடைய எண்ணம் இல்லை. கண்காணிப்பில் இருக்கணும், சரியாக செயல்பாடு ஆகுது என்று எங்களுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றணும் நிதித்துறையாக. ஆனால் இந்த வருடத்திலேருந்து எப்பெல்லாம் மாற்றுறீங்களோ அந்த கணக்கெல்லாம் எங்கள் கண்காணிப்பில் இருக்கணும். கம்ப்யூட்டரைஸ்டாக, மனுஷனுக்கு இல்லை, ஒரு கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டமை உருவாக்கி அதில் லாக் பண்ணி அதில் தொடர்ந்து எங்கள் கண்காணிப்பில் இருக்கணும். அது இருக்கிற நேரத்தில் செலவு பண்ணவில்லை என்றால்
திரும்பி பெறப்படும். முதல் கேள்வி கேட்போம், ஏன் இது செலவு பண்ணல. அதாவது ஜனநாயக நாட்டில் என்ன ஆக்சுவலாக தத்துவம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இந்த வகையில் இந்த பணத்தை செலவு பண்ணலாம் என்ற முடிவை எடுக்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள் அந்த வரவு செலவு திட்டத்திற்கு. அப்போ அதை நிறைவேற்றுவது அரசாங்கத்துடைய கடமை. எந்த அளவுக்கு அதுக்கு மேல் ₹1 கூட செலவு பண்ணக்கூடாதுன்றது சட்டமோ, அவங்க சொன்ன எண்ணத்தை எங்களால் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அதுவும் தோல்விதான், அதுவும் ஜனநாயக தோல்விதான். அதனால் எங்களுடைய முதல் கடமை நிஜமாகவே ஒதுக்கப்பட்ட நிதி சரியான நேரத்தில் சரியான பயனுக்கு சரியான பயனாளிக்கு போய் சேரணும். அதையும் நாங்கள் சிறப்பிக்கிறோம். இப்போ IFHRM சிஸ்டம் வந்ததுனால இப்போ OAP இந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் நிறையா யார்கிட்டையோ கொடுத்து அந்த துறையிலேருந்து அக்கௌண்ட் மாற்றி இல்லை வாரியம் மாற்றி கொடுக்கறதுக்கு பதிலாக நேராக கம்ப்யூட்டரில் டிரெக்ட் பேமெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அதனால தான் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கோம். படிப்படியாக இன்னும் பேங்க்ஸை அந்த டிரெக்ட் பேமெண்ட்டில் கொண்டாந்துட்டு நாங்களே ஒரு பேமெண்ட் பேங்க், தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் வாங்கி நம்மளே நேராக மக்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ இந்த நடுவில் கொடுக்காம ஒதுக்கி வச்சு லேட்டாக பண்ணுற இந்த வேலையெல்லாம் குறைஞ்சிரும். எந்த அளவுக்கு இதெல்லாம் முக்கியமோ உறுதியாக 100% சரியான நேரத்தில் சரியாக செலவு பண்ண முடியாது. அப்படின்னா எதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோ அதெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியணும், தொடர்ந்து தெரியணும், தினம் தெரியணும். இந்த மாதிரி போய் தேடி சுரண்ட தேவைப்படக்கூடாது. அதை அமல்படுத்த போவோம் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவுடன். நிதித்துறை மாத்திரம் இல்லை, அதுக்கு தானே அக்கௌண்டன்ட் ஜெனரலும் CAGயும் இருக்காங்க. வருஷம் இது நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ இது முதல் தடவை நடந்த மாதிரி நான் சொல்ல, சில சமயம் காரணம் இருக்கலாம், சில சமயம் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். மீன்வளத்துறையில் சுனாமி வந்த வருடத்துக்கு பிறகு, அடுத்த வருடம் சுனாமி வந்தது 2005-6 ஒதுக்கப்பட்ட நிதியில் 50%மோ 60% தான் செலவு பண்ணப்பட்டது. இது அறிக்கையில் இருக்குது. அது பொதுக்கணக்கு குழுக்கு வந்தது. நான் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ நாங்கள் கூப்பிட்டு கேட்குறோம், என்னங்க இது? இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாம் நிர்வாகம் கரெக்டு. எப்போ சுனாமி வந்ததோ அப்போ எல்லாம் முடங்கி போச்சு, உங்களுக்கு ரெக்கார்டில் எல்லாம். ஆனால் உறுதியாக சுனாமிலேருந்து ரிக்கவரி வரும்போது தேவை மிகவும் அதிகரிக்கணும்ல, டீசலுக்கு, போட் ரிப்பேருக்கு, கட்டுறதுக்கு, வீட்டுக்கு. அப்போ அந்த வருஷமும் செலவுப்படுத்த முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? செயல்திறன் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். அதனால் இது இன்றைக்கி நாளைக்கு நடக்கிறது இல்லை, இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இதை நடக்காமல் பார்க்கறதுக்கு முதல்லேருந்தே நாங்கள் கண்காணிப்பு வைத்து சரியான நேரத்தில் பயன்படுத்துறதுக்கும் நான் சொல்கிறேன்ல, பேமெண்ட் பேங்க்ஸோ இல்லை நாங்களே டிரெக்ட் பண்ணியோ இல்லை எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் மீறி உறுதியாக சிஸ்டத்தை ஒரே வருஷத்தில் திருத்த முடியாது. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து எடுத்து வைக்கிற நிதியை எங்கள் கண்காணிப்பு, அப்போ நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம், சரி அடுத்த 12 மாதத்துக்குள்ளேயாவது முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அதாவது பேங்க்னா வெவ்வேறு பேங்க் இருக்குது. பேமெண்ட் பேங்க் வேறு, டெபாசிட் டேக்கிங் பேங்க் வேறு, கடன் கொடுக்குற பேங்க் வேறு. வெவ்வேறு பேங்க்குக்கு வெவ்வேறு லைசன்ஸ் வேணும், வெவ்வேறு என்ன சொல்கிறது ரெகுலேஷன், விதிமுறைக்கு மேலே பேங்க் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, குளோபல் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நேஷ்னல் ரெகுலேஷன். அதனால் இப்போதைக்கு நாங்கள் முதல் படியாக என்ன சொன்னோம், இருக்கிற கடமை, எங்களுக்கு இருக்கிற பெரிய கடமை பல கோடி நபருக்கு நேராக பணம் போய் செலுத்த வேண்டிய கடமை. அதற்கு ஏற்ப பேங்கிங் லைசன்ஸ் பேமெண்ட் பேங்கிங் லைசன்ஸ். அதை முதல் படியாக கட்டமைப்பு ரெடி பண்ணிவிட்டு அது லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு நீங்கள் போய் இதெல்லாம் காமிக்கணும், இது பண்ண முடியும், இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்குது, இதெல்லாம் பண்ணி காமிக்கணும். அதே சமயம் நான் சொல்லுவேன், அரசாங்கத்துடைய நிதி அடுத்த வங்கியில் இருக்கும்போது எந்த பலனும் இல்லாமல் இல்லை. சேவிங்ஸ் பேங்க்கில் என்ன நம்ம நார்மலாக கிடைக்குதோ அந்த வட்டி கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லுவோம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது
எப்போ செலவுக்கு தேவையோ அப்போ தான் மாற்றணும், பாக்கி நேரத்தில் மாற்றக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. சில சமயம் பின்பற்றுறாங்க, சில சமயம் இல்லை. இதெல்லாம் சிறப்பித்து இன்னும் கட்டுப்பாடோடு கொண்டாடுவோம். இல்லை எல்லாமே முதலமைச்சரோட முடிவு. நாங்கள்லாம் தகவலை கொண்டு போய் சேர்க்குறோமே தவிர முடிவு செய்கிறது எல்லாம் முதலமைச்சர். நான் இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், முதல்ல வந்த எண்ணிக்கைக்கும் 6000 கோடிக்குமே பெரிய வித்தியாசம் உண்டு. முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், எங்கேயோ ஆரம்பித்தோம், ஏற்கனவே தெரிஞ்ச தகவலில் 6000க்குட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு தெரிவித்தார். இன்னும் நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு வந்த கூடுதல் தகவலில் இன்னும் 6000 வராது, அதோட கம்மி. ஆனால் அன்றைக்கே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், இது இன்றைக்கி வரைக்கும் பண்ணது, இன்னும் டேட்டாவை ப்யூரிஃபை பண்ணால், சுத்தப்படுத்தினால் இன்னும் குறையும். எங்களுடைய சஜஷன் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கொண்டது, இதை தள்ளுபடி செய்யும்போது, நீங்கள் சொல்கிறது ரைட்டு, கூடிய சீக்கிரம் இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். தள்ளுபடி செய்யும்போது கூட்டுறவு தணிக்கைத்துறைன்னு நிதித்துறையில் ஒரு துறை இருக்குது. கூட்டுறவு தணிக்கைத்துறையோடைய உறுப்பினர் ஒருவர் கூடையே இருந்து அந்த விடுவிக்கிற முறையை கண்காணித்து அதை சிறப்பாக செய்யணும். அதிலும் இன்னும் கொஞ்சம் டிசைன் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதாவது ஒரே மாவட்டத்திலேருந்து தணிக்கையும் கூட்டுறவு வங்கியும் இருக்கக்கூடாது, அடுத்த மாவட்டத்தோடைய இன்னொரு மாவட்டத்தோடு, இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் சிறப்பித்து முதலமைச்சரிடம் ஒப்புதல் வாங்கி அதை செயல்படுத்துறதுக்கு திட்டம் முழுமையாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு இன்னும் 2 நாளில் வந்துடும். சார், நான் சொல்கிறேன்ல, சன்லைட் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதாவது நீங்கள் ₹1 அரசாங்கம் கணக்குலேருந்து வேறு வங்கி கணக்குக்கு மாற்றினால், இன்னுமே அதை எங்களிடம் ஒப்புதல் வாங்காமல், எங்களிடம் அந்த வங்கி கொண்டாந்து எங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பதிவு செய்யாமல் மாற்றவே முடியாது. அப்படின்னா இன்னுமே எங்களுக்கு தொடர்ந்து தெரிய வரும். இந்த வருஷம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் நம்ம பட்ஜெட் வந்து 3,55,000 கோடி. போன வருஷம், அதுக்கு முன்னால் வருஷம், இந்த வருஷத்தில் வந்த 2வது அலை, இதெல்லாம் முழுமையாக நான் சிந்தித்து பார்த்தால் உறுதியாக இன்றைக்கி ஒதுக்கின பணத்தெல்லாம் செலவு பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் பாக்கி இருக்கும். அப்போ அதில் சிலதை மாற்றுவார்கள், சிலதை கைவிட்டுருவார்கள். செலவு பண்ண மாற்றுவது ₹1 எங்களுக்கு தெரியாமல் மாற்ற முடியாது. எங்கள் சிஸ்டத்தில் இருக்கும், அதில் பாருங்கள் போட்டிருக்கோம். அதான் கட்டுப்பாடுக்குள் கொண்டாடும். I'm not sure. Any state has not. No. I don't think so. But the payment banking license is a minor step. It's not a complicated step. We are already integrated with 3 or 4 banks, with Indian Bank, with the Indian Overseas Bank, and we are already facilitating as if we were a direct payment, like a transaction banking client. It will remove one step and it will increase the data transparency and control and frequency and so forth if we bring it to ourselves. Of course, it will expand the reach because there are many people who don't have accounts with just these 4 banks. And we can also use interfaces like UPI and all the other, Google Pay and what not have you. We can use any interface. So that will be the advantage if we get that. It's hard for me to predict, but I don't think it's a 5-year process. I think it's a few months to maybe 18 months or something like that will be the process. Once we put the papers in, we have to build the infrastructure first, meet the standards of the RBI, then we'll go from there. Many eggs, not small eggs, big eggs. Yeah. I'm not sure that we need the bank to bring transparency. I think the bank gives us mostly efficiency and scale. Transparency we can build if we have data infrastructure. I think the IFHRMS already has given us a whole platform. We also have a new state level public financial management system, PFMS, in implementation. We are also able to build on demand. For example, in the short term,
for the sake of this project, we have created a portal where the banks have to come and register whatever we ask the reply for. Illana avanga paper when they were sending it as papers, it was taking too long to process. I'm saying, right, thousands and thousands of accounts were coming, so we were having a hard time processing and reconciling them. So we started requiring them to do it electronically, because all the banks under banking regulations already have this information electronically. So we made that process in short order. I think in a couple of months we got a website up and running, and they come and register the accounts over there. That has greatly speeded up the process of identification. So there are a lot of issues in this. I'll not want to go into this except to say, to my knowledge, we are the only state in all of India, neither the union government, or maybe yesterday there was some rumor, has UP cut or not yet cut? No, I haven't kept track, but to at least till the weekend, we were the only state in all of India that had cut the VAT on petrol. There are people on both sides of the debate. Many of our global economic advisors, for example, believe that the multiplier effect at this stage, doing it as one state in a union where many people can cross borders and take advantage of refilling at lower taxes, and where there's already a lot of goods vehicle traffic, because Tamil Nadu is a big consumer state, that this might not be the most impactful way to use our scarce resources at this time. That is, in fact, let me use this opportunity to say, our Global Advisory Committee, again, is not just for show. We continuously engage with them. Chief Minister has already had 2 meetings in which he has participated for more than 1 hour, 1.5 hours. I am regularly in touch with them. I spend, I don't know, once or twice a week, an hour or so on the phone. Even Saturday I was on the phone for an hour with Professor Raghuram Rajan. So we're getting input on a day-to-day, project-to-project, idea-to-idea basis. And as I pointed out in the press note, certainly 2 or 3 things can be attributed directly to them. This special back to school, Illam Thedi Kalvi, to bring students back short term for the next 6-8 months, just to overcome the consequences of almost 2 years of no in-class and a lot of worry about children being lost to child labor and child marriages and all that. So in the Sirappu Thittam, multiple times, almost every one of our advisors pressed us, and we have adhered to their advice and done it. To my knowledge, no other state has made such an expansive கிட்டத்தட்ட 32 லட்சம் மாணவர்களும் 1.25 லட்சம் வாலண்டியர்ஸும் பல கட்டமைப்பும் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வாலண்டியரிங் எல்லாம் பண்ணி, ஸோ தட் தேர்ஸ் அ பிக் ஹேண்ட் ஆஃப் ஆர் குளோபல் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் இன் தட். த சேம் வே ஃபோக்கஸ் ஆன் MSME. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்யாத அளவுக்கு நான் ஸ்டேட் லெவல் பேங்கிங் கமிட்டி மீட்டிங்கில் முதல்ல இறங்கி, அதுக்கப்புறம் மாண்பு முதலமைச்சரே ஒரு 10 நாளைக்கு முன்னாலோ இல்லை 1 வாரத்துக்கு முன்னாலோ ஒரு ஸ்டேட் லெவல் பேங்கிங் சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது கவர்மெண்ட் பாலிசியும் மானிட்டரி அண்ட் லெண்டிங் பாலிசி ஆஃப் த பேங்க்கும் ஓரளவுக்கு இணைந்து செயல்படணும் என்றதற்கு, பர்டிகுலர்லி ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பல திட்டங்களை வலியுறுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அளவுக்கு திருப்தி இருக்குது. கம்பேர்ட் டு பிஃபோர் வி ஸ்டார்டட் திஸ் integrated approach, we are seeing some benefits. Of course, as our advisors keep telling us, we need to do a lot more. உதாரணத்துக்கு, state is going to guarantee some loans. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சில, just like the union government has a scheme to guarantee loans, the state is going to guarantee some MSME loans. And so we are doing படிப்படியாக எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் உலக அளவில் சிறந்த அனுபவம் பெற்றவர்கள் மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஒருத்தர் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர், ஒருத்தர் பிரதமருடைய தலைமை ஆலோசகர் ஜான் ரேஸ் வந்து பல 10 ஆண்டுகளாக இந்தியாவில் ஏழை அதிகம் இருக்கிற மாநிலங்களில் ஆராய்ச்சி செய்து திட்டம் தீட்டி
100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தோடைய ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு விஷனரி, அது அந்த அளவுக்கு பங்கு. நாராயண் அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பல பத்தாண்டும், டெல்லியில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு மூத்த பொறுப்புகளிலும் இருந்தவர். அதனால் தே அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா, தே அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிக்ஸ், தே அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. இதனால் அவங்களோட ஆலோசனை வைத்து பல திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஏற்கனவே 2 பண்ணிட்டோம். ஒன்று 10% மினிமம் தேடி கூடுதலாக சேர்க்கணும். ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சது, நான் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது 600 சொச்சம் மனுக்களை நானே என் ஆஃபீஸை பரிசீலனை செய்து இவங்க தகுதி உள்ளவர்கள்னு சப்மிட் பண்ணோம். ஆனால் ஏதோ ஒரு கோட்டா சிஸ்டம் ஏதோ ஒரு வச்சுருந்தாங்க, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதனால் ஒரு 100 பேருக்கு தான் அது வழங்கப்பட்டது, அவங்களே பாக்கி இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு நல்லா தெரியும் தகுதியானவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதனால் முதல் படியாக 10%ன்னு ஒரு இலக்கு வச்சு 10% ஒரு மாவட்டத்துலேயும் அதிகரிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நானே என் தொகுதியில் பல 10 பேருக்கோ இல்லை சில 100 பேருக்கோ கொடுத்துருக்கேன் இந்த ஓய்வூதியம் உரிமையை. இந்த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் ஹியர் இஸ், அது நம்ம இன்ஃபினிட்டாக பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் கடன் சுமை எவ்வளோ, வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ, நிதி பற்றாக்குறை எவ்வளோ. ஆனால் இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் ஏற்கனவே உயிர் இழந்தவர்கள் இன்னும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்ததனால், அதை நிறுத்தினால் உறுதியாக இன்னும் பல ஆயிரம் பேரை அதுக்கு கொண்டாடலாம்ல. அந்த வகையிலும் சிறப்பாக இந்த திட்டம் பயன் எங்களுக்கு கிடைக்கிறது, மக்களுக்கு பலன் கிடைக்கும். அது நாங்கள் மாத்திரம் கொடுக்கல, அன்னைக்கு இருந்த அரசாங்கமும் கொடுத்தது. அதனால் பல அரசியல் கட்சிகள் கொடுத்தாங்க. நான் வெறும் கணக்கை மாத்திரம் சொல்கிறேன். எனக்கு யார் இங்கிலீஷில் சொல்லுவோம், எந்த காஸ் எந்த எஃபெக்ட், யார் எதுனால் எது பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன விளைவுன்னு நான் சொல்கிறேன். விளைவு சரியாக நல்லா தெரிய வருது. பல மடங்கு நகைக்கடன் அதிகரிச்சிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். ஒன்று. இரண்டாவது, குறிப்பாக சில மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு. அது நான் எந்த மாவட்டம்னு சொன்னால் நீங்கள் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க, அதனால் நான் சொல்லலை. பொதுவாக இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் அவ்வளோவா அதிகரிக்கலை. உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்துக்கு சேலத்தில் பயங்கரமாக அதிகரிச்சுது. அதனால் சில மாவட்டங்களில் ரொம்ப கூடுதல் அதிகரிச்சுது. அதுவே ஒரு வார்னிங் சைன், ஒரு எச்சரிக்கை, ஒரு ரெட் லைட், ஏதோ எப்படி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு போய். ஆனால் நான் சொல்கிற முறைகேடெலாம் சின்ன முறைகேடு இல்லை. அதாவது 3 கிராம் 3.5 கிராம்னு சொன்ன மாதிரிலாம் முறைகேடு கிடையாது. ஒரே குடும்பத்தில் 10 வங்கியில் பல கோடி ரூபாய்க்கு சேர்த்து எடுத்துருக்காங்க. 1 லட்சம் மேல் கவரில் நகையே இல்லாமல் கவர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க நகை இருக்க மாதிரி. அதனால் நாங்கள் முறைக்கு என்ன, நாங்கள் அரசியல் இருக்கோம், அனாவசியமாக யாருக்கும் இருக்கிற உரிமையை எடுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. நாங்கள் அந்த திசையே திரும்ப மாட்டோம். 10 தடவை யோசிச்சு தான் நிஜமாவே இது தவறா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நடவடிக்கை எடுப்போம். அதில் நிறைய தவறு நடந்திருக்கு. அதனால் என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்டோட இது நாங்கள் பண்ணுறது தகவல் தெளிவாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் பண்ணுவோமே தவிர இப்படியா அப்படியானதெல்லாம் தொடமாட்டோம். எல்லா அரசியல்வாதியும் தொடமாட்டாங்க. அது இல்லை, அதெல்லாம் நாங்கள் தள்ளுபடி செய்ய போகிறது இல்லைல்ல. அதனால் பெரிய என்ன சார், முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அறிவிப்பு வந்த போது முதலமைச்சர் சொன்னார், தயவுசெய்து சட்டமன்ற அவை குறிப்பு போய் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருக்கார். எங்கெல்லாம் அவுட்ரைட் ஃப்ராட் நடந்ததோ அங்கெல்லாம் கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு ரெஃபர் ஆகும். அதுக்கு தகவல் தீட்டிகிட்டு இருக்கோங்க. அது நான் திருப்பி சொல்கிறது,
முதல்ல திருச்சியில் 10 ஆண்டு தொலைநோக்கு பார்வையில் தான் தலைவர் அறிவித்தார். ஏன் அதை சொல்ல வரேன்னா, பாக்கி வாக்குறுதியெல்லாம் தேதி குறிப்பிடாமல் தான் எல்லா கட்சி மாறியும் கொடுத்தோம். இந்த தேதிக்குள், இந்த நாட்டுக்குள், இந்த மாதத்துக்குள்ளலாம் சொல்லலை. ஆனாலும் இந்த 10 இலக்குகள் மாத்திரம் 1 ட்ரில்லியன் எக்கானமி, மாதத்துக்கு 1000 ரூபா, இதெல்லாம் திருச்சியில் என்ன சொல்கிறது, மேனிஃபெஸ்டோ அறிக்கை வர்றதுக்கு முன்னாலேயே அறிவித்த இந்த 10 வருஷம் தொலைநோக்கு திட்டம். அதனால் அதில் ஒரு டேட்டாவது இருக்குது 10 வருஷம். இதில் பல வந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு, நான் உண்மையை சொல்லணுன்னா, ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு தினம் தினம் கூப்பிட்டு எத்தனை முடிஞ்சிருக்கு, என்னைக்கு, எதுக்கு, எப்போ அப்படின்னு திருப்பி திருப்பி வலியுறுத்துறது நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் கவனிச்சதும் இல்லை. ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம், 100 நாளைக்குள்ளே 200 சொச்சம் வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு. 500 சொச்சத்தில் இருக்குது 5 வருஷம் சட்டமைப்புப்படி. அதனால் நான் தனிப்பட்ட கருத்து ஒன்று சொல்லணுன்னா, இந்த மாதிரி தகவல் எல்லாம் வரும்போது, இந்த மாதிரி நிதியெல்லாம் எப்படி சீர்திருத்தலாம் என்று தெரிய வரும்போது, இதோடைய சைஸ், மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வருது. இதை நம்ம நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையில், ஒரு ப்ரொஃபஷ்னலாக, கணக்கு அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை. Has the rise in fuel prices impacted the state expenditure? Because the fuel prices is going up, and the kind of estimates in last budget, till now it had gone up further. So any planning? Yeah, listen, I think, this is the problem, and since the finance secretary was here from before, see, when we levy these taxes, we always have to wonder how much should be as a rupee amount and how much should be as a percentage, because as the underlying price of oil varies, the percentage amount will vary. Rupee amount will stay fixed. So அப்படியான சிந்திக்கும் போது, from a prudent risk management, governments will try to do some rupees plus some percentage. இந்த மாதிரி பண்ணும்போது, if you look at the union government, for example, they want no risk. So 100% of it is rupee terms, so that they can ensure their revenue. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் percentage, கொஞ்சம் rupee. So I would say that oil prices have not risen dramatically in this fiscal year. It's not like they've gone from 30 to 80 or 100. And the 50, 60, 70, 80 குள்ள ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஆனாலும் திட்டமிட்டதுக்கும் வர்றதுக்கும் வேறுபாடு வரலாம். But as I've said earlier, there is some elasticity in the system also. By reducing the tax, we actually saw a big jump in volume. So there are multiple factors at play here. Of course, philosophically, I agree with you completely that whenever energy costs go up, and குறிப்பாக whenever petrol and diesel costs go up, we worry about the retarding effects on growth, on jobs, on the economy, because they are input costs. Not only are they likely to create inflation downstream, but they may make some businesses unviable if they don't have pricing power, because input costs go up and the output costs are controlled by the big players. So இதெல்லாம் பொதுவாக whenever petrol diesel prices go up a lot, of course we worry, and when they reach unprecedented, வரலாற்றில் பார்க்காத, historically unprecedented levels, then we worry even more. But so far I would not say we've seen any dramatic change in our revenues or in our activity. So on the jewel loan waiver, some consumers say that when loans are dispersed, net weight of the gold is taken, excluding the stones. But when granting exemption, banks are saying that only gross weight will be considered. Sir, as far as the jewel loan waiver is concerned, these are through the cooperative banks. We are not doing jewel loan waiver at, let's say, ICICI. We are doing it through the cooperative banks. The cooperative banks, it is a waiver that is an on-off switch. It is not like we come and say net weight, gross weight. Either you're eligible or you're not eligible. If you're eligible, the entire asset is returned to you and the entire loan is written off. Now, if there are people on the margin that say because they took gross weight, the weight was listed as more than 5, then I have to ask the question,
was the loan given on the gross weight or the net weight? Because all these matters, right? So we are not going to nitpick and say this is only 3 grams, only 5. Unde illai. The waiver is going to work like that. Either you get or you don't get. If you get, you take back whatever was there, whether it's gross, net and all, we don't ask. You take back your asset and we waive off the money we're supposed to get. So I don't want to get too much into the details of, because there are what, few thousand cooperative societies? Pala ayiram kutra. Let me just tell you, sir, though my colleague, I mean our IT secretary Neeraj Mittal is not here, this data purification effort over the last 3-4 months is an unprecedented effort. I cannot imagine the amount of work that has gone into it with this bad infrastructure. Most of the cooperative societies are not computerized. That means you have to get physical records from them, we got to digitize them, then we have to cross-reference them, and you got to do it from thousands of societies for lakhs of individuals and lakhs of loans. So this has been an unprecedented and humongous exercise, and all credit must go to the IT secretary, the AD, I forget her name, Vanitha, who day to day leads the project, the TNEGA people who are staffing the project. This is a huge effort and major contribution to the government's process improvement and what can I say, bringing discipline and bringing transparency to administration. அதாவது கடன் வாங்கும்போது வளர்ச்சி திட்டத்துக்காக வேறன்னு சொல்ல மாட்டோம் இது வரைக்கும். ஒன்லி அ செக்யூர்ட் பாரோவர், அதாவது நம்ம இது கொஞ்சம் டெக்னிக்கல் விட்டுருவோம். பட் கடன் வாங்கும்போது மொத்த கடன் எவ்வளோ வாங்குறதுன்னு மாநிலம் தான் ட்ராக்கிங் பண்ணுவோம். அதில் எவ்வளோ முதலீடுக்கு போகுது, எவ்வளோ வருவாய் பற்றாக்குறைக்கு போகுது, எவ்வளோ எந்த செலவுக்கு போகுதுன்றது யூஸ்வலாக எந்த கடன்லேருந்து எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவோம், பணம் வந்து ஃபஞ்சிபிள், பணம் வந்து தண்ணி மாதிரி. இதில் இந்த தண்ணிக்கும் வித்தியாசம் சொல்ல முடியாது. தண்ணி எல்லாம் ஒரு பாட்டிலில் போயிடுச்சுன்னா தண்ணி தான், பணம் ஒரு அக்கௌண்ட்டில் போயிடுச்சுன்னா பணம் தான். அதனால் கேட்குற கேள்வி எந்த அளவுக்கு முதலீடு செஞ்சுருக்கிறோம். எங்களுடைய இலக்கு இந்த வருஷத்துக்கு 42,000 கோடி முதலீடு செய்யணும். முதலமைச்சர் மிகவும் வலியுறுத்துகிறார் அதை எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ. ஏன்னா முதலீடு செய்வதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்பு உருவாகும். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக அது செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லைங்க, தயவுசெய்து நல்லா அங்கே எவ்வளோ கடன் வாங்குகிறோன்றது என்னுடைய வீட்டில் வச்சுருக்கிற இல்லை பாக்கெட்டில் வச்சுருக்கிற பொது ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனில் பொது வழியில் இருக்கிறது. யாரெல்லாம் போய் வெப்சைட்டை பார்க்க முடியுமோ, யாரெல்லாம் ஆர்பிஐ ரிப்போர்ட்டை பார்க்க முடியுமோ, யாரெல்லாம் இக்ராவோ இல்லை எந்த கிரெடிட் ஏஜென்சியோடைய வெப்சைட்டை பார்க்க முடியுமோ அந்த தகவல், இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய வெப்சைட்டை பார்க்க முடியுமோ, அதில் இருக்குது. அவர் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொன்னேன், எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு ஊருக்கு பூரா தெரியும். அதை மாதம் அப்டேட் பண்ணுறோமே வெப்சைட்டில். எந்த கடன் எந்த செலவுக்காக போனது என்றது என்னால் சொல்ல முடியாது. பொதுவாக இப்போ நான் சம்பளம் வாங்குகிறேன், சம்பளம் வாங்கும்போது இந்த 10 ரூபா சாப்பாட்டுக்கும் அந்த 5 ரூபா பெட்ரோலுக்கும் நான் பிரிக்கிறது இல்லைல்ல. சம்பளம் வாங்குகிறேன், என்றைக்கு எது தேவையோ அன்றைக்கி செலவு பண்ணுறேன். ஸோ அவர் கேட்குற கேள்விக்கு எனக்கு அந்த லெவலில் கிரானுலராக கடனுக்கும் செலவுக்கும் 1-to-1 மேட்ச் கிடையாது. கணக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செலவு பண்ணுவோம் அதுதான் கேட்டு. இந்த ஆண்டு வந்து 2 தகவல் முக்கியம். சென்ற ஆண்டு வாங்கிய கடனை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக வாங்கியிருக்கோம். ஏறத்தாழ இதே நாள் வரை பார்த்தா ஒரு 10,000 கோடி குறைவாக இருக்கும். எக்ஸாக்ட் புள்ளி விவரங்கள் நான் கொடுக்குறேன். 2வது, இந்த ஆண்டு வந்து கேபிட்டல் ஒர்க்ஸ் பேரில் நடைபெற்ற செலவினமும் இதுவரையிலும் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 2 முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா மே மாதம் வரையில் தேர்தல்ங்கும்போது அந்த எலெக்ஷன் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது குறைஞ்சிடுறது. மூலதன செலவீடு, வெவ்வேறு பணிகள் எடுக்கிறது அது குறையுது. பட் நாங்கள் அதை வந்து மும்முரமாக கவனித்து
சென்ற வாரம் கூட அதுக்கான ஒரு கூட்டம் நடத்தி தற்சமயம் வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 13,000 கோடி மூலதன செலவு ஏற்கனவே ஏற்பட்டுள்ளது. ஸோ அதனால் இதை வந்து உன்னிப்பாக தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம். அண்ட் கட்டாயமாக மூலதன செலவினம், அதுவும் வளர்ச்சியை உண்டாக்கும் செலவினத்தை எந்த அளவிற்கு வளர்க்க முடியுமோ அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அது நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது கொரோனா 2வது அலை முதல் அலையோட 6 மடங்கு கூடுதலாக இருந்தாலும், 2 மாதம் அதில் போய்விட்டாலும், ஆட்சிக்கு வரும்போதே நிதி ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தது மே 7. இதையெல்லாம் தாண்டி 7 வருடத்துக்கு பிறகு முதல் ஆண்டு வருவாய் பற்றாக்குறையை இந்த ஆண்டு குறைத்து காமிப்போம். That is not a small achievement because I have explained to you before, பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இன்ஃப்ளேஷனால், பண வீக்கத்தினால். ஸோ அந்த நோஷனல் டேர்ம்ஸ்லேயே, அதாவது இன்ஃப்ளேஷனெல்லாம் எஃபெக்ட் எடுக்காமல் இன்னையோட பலகீனமான பணத்திலேயே போன வருஷத்தோடைய வருவாய் பற்றாக்குறையோட கம்மியாக இந்த வருஷம் வரும் என்று காமிச்சிருக்கேன். யாரை பொருளாதார நிபுணரை கேட்டாலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அது முதலமைச்சர் எங்களுக்கு வழிகாட்டுறாரு, நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் பேக் எனிதிங். வி வில் டூ பெட்டர், ஐ கேரண்டி இட். சார் சமீபத்தில் அம்மா உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் 4,000 பேர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டாங்க. ஆனால் இது பற்றி வந்து ஒரு 2 அமைச்சர்களும் சொல்கிறது வந்து இது நிதி பற்றாக்குறை மற்றும் நிர்வாக கோளாறின் காரணமாக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ தற்போது அம்மா உணவகத்தோட நிதி எப்படி இருக்குது, அதோட இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. அந்த அளவுக்கு ஒரு திட்டத்தோடைய நிதியும் நான் தினம் பார்க்குற ஆள் இல்லை. கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இது வரைக்கும் இந்த தகவல் எனக்கு வந்ததில்லை, நான் இது கவனிச்சதில்லை. அதுதான் உண்மை. இந்த திட்டத்தை வந்து நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் செயல்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அரசு நிதியிலேருந்து நம்ம வந்து அரிசி கொடுக்குறோம். அது போக ஒரு 100 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதுலேருந்து நிதி கொடுக்குறோம். ஸோ இந்த சமயம் வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல அவங்களுக்கு ஏதாவது நிதி பற்றாக்குறை இருந்தால் அது நகராட்சி மாநகராட்சி அளவில் இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை. ஆக்சுவலாக இது நகராட்சி மாநகராட்சியோடைய செலவு. ஆண்டுக்கு மாநில அளவில் கொடுக்க வேண்டிய நிதியை சரியான நேரத்தில் சரியான பங்கை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு மேல் எங்களுக்கு செயல்பாட்டில் உரிமையோ கண்காணிப்போ இல்லை மாநில அளவில் எங்கள் துறைக்கு. So this 2,000 crore which we have generated, will it be used for other expenses now? Once it comes into the government's receipts, then the Chief Minister, the budget, the rules of normal expenditure will apply. We just think of it as we have got an additional revenue of 2,000 crores, that's all. And what is the status of this CRISIL report, sir, which they had submitted for funding and financing of urban transport project in Chennai? CRISIL has submitted a report on funding and financing of urban transport in Chennai. CRISIL? Yes, sir. CRISIL report was part of that Chennai City Partnership project. So it will get into the Chennai City Partnership project, whatever requires to be done as part of that. Yeah, that is a special project funded by ADB plus World Bank plus AIIB, Asian Infrastructure Investment Bank. And so for that project, that report will be used. That's not about broader administration. It's about how to fund the... No, that is a specific project, has specific goals, specific components. So Finance Secretary is saying that report is applicable to that project. And what is the status of ITS project, sir? They will be putting out the tender shortly. சார் இல்லை, இந்த 6 மாதத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட டெண்டர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட விளைவு எப்படி இருக்குது? நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா? அது திரும்ப கிடச்சிருக்கா? அடுத்த ஸ்கீம் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க? க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. எஸ், கேன்சல் இல்லைங்க. நான் குறிப்பிட்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம்? முதலீடை குறைக்காமல்
கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறோம் மொத்தத்தில், டோட்டல் லெவலில். ஆனால் தனித்தனி ப்ராஜெக்டை பார்த்தா எதெல்லாம் பொதுவாக எங்களுக்கு கரெக்டுன்னு தோணவில்லை. ஏன்னா நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம், எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். தேர்தல் வர்ற நேரத்தில் அவசரமாக நிறையா டெண்டர் விட்டு தவறான காரணத்துக்காக பயன்படுத்துகிற வகையில் இதெல்லாம் சரியான ஆய்வு இல்லாமல் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எத்தனையோ விமர்சனம் நான் செஞ்சுருக்கேன். அடிப்படை விமர்சனம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கூட டிடிசிபி அப்ரூவல் வாங்கவில்லை. இவ்வளோ பெரிய 1000 கோடி செலவு பண்ணியிருக்கேன், ஒரு திட்டத்துக்கு கூட அரசாங்கத்தோடைய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவல் வாங்காமல் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தவறு நடந்திருக்கு. அதனால் இந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோம், ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் பாக்கி அமைச்சர்கள்லாம் கலந்து அவங்கவுங்க துறையில் எதெல்லாம் சரியில்லைன்னு தோணுதோ அதெல்லாம் ரத்து செஞ்சுருவோம். அது டெண்டருக்கே போகாமல் ரத்து செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக வேறு திட்டம், அந்த திட்டம்லாம் அப்பயே சேர்த்து வச்சு தானே பட்ஜெட்டுக்கு போகணும். we had already decided which ones we were going to kill and which ones we were going to replace, and we replaced more than we killed. ஏன்னா இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் செலவு அதிகரிக்கணும், முதலீடு அதிகரிக்கணும், பல காரணங்களுக்காக பொதுவாக பண்ணணும். borrowing லிமிட்டில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்றிய அரசு, ஒரு 2-3 காரணத்துக்காக. அதனால் சரியான வகையில் எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து ஒரு கடமை கொடுத்துருக்கிறார்கள், அதை நல்லா செயல்படுத்துகிற வகையில் திட்டத்தை அறிந்து, அதே சமயம் அவங்க வச்சுட்டு போன திட்டன்றதுனால ரத்து செய்யலை. பல திட்டங்கள் அவங்க வச்சுட்டு போனது நாங்களும் நியாயம்னு நினச்சோன்னா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த டிஸ்கிரெஷன் ஒரு அரசாங்கத்துக்கு உண்டு.